எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 2026 நடந்த எலெக்ஷனில் டிஎம்கே தோத்துருச்சு. ஏன் தோத்துது அப்படின்னு அந்த கட்சி, அதோடைய தலைமை அதுக்கான காரணங்களை ஆராயிறாங்க. அதில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக எனக்கு என்னென்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், மனம் திறந்து சொல்லுங்கள், என் மேலே தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இது நல்ல முயற்சி மாதிரி தெரியும். ஆனால் அந்த குழுக்கிட்ட எப்படி உண்மையை சொல்லுவாங்க? அந்தந்த ஏரியா ஒன்றிய கவுன்சிலர் இருக்கலாம், அந்த ஏரியா ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், அந்த ஏரியா கிளை செயலாளர் இருக்கலாம், அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் இருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளரை எப்படி குறை சொல்ல முடியும்? அங்கே ஒன்றிய செயலாளர் இருந்தால் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிடுவார். இப்படி இருக்கிறப்ப எப்படி உண்மையான தகவல் சேரும்னு எதிர்பார்க்குறாங்க தலைமை அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் இணையதளத்தில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதையும் வடிகட்டாமல் அப்படியே தலைமைக்கு கொடுத்தாங்கன்னா அதுதான் சரியான முடிவாக இந்த காலத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, திமுக தோற்றதுக்கு முக்கியமான காரணம் நாகரிக அரசியல். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம எதிரி யார், நம்ம எதிரி எப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியாமல் நாம் நமக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை மாத்திரம் பயன்படுத்தி ஒரு சண்டையில் ஜெயிக்க முடியாது. நம்ம எதிரி ஒருவேளை பீரங்கி வச்சுருக்கலாம், வெள்ளைக்காரங்க மாதிரி துப்பாக்கி வச்சுருக்கலாம். நாம் இன்னமும் பழைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு வாளையும் ஈட்டியையும் கத்தியையும் கேடயத்தையும் வச்சுக்கிட்டு நாம் சண்டை போட்டோன்னா ஜெயிக்க முடியாது. அந்த நம்மளை ஜெயித்தவங்க எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க இணையதளம் மூலியமாக ஜெயிச்சிருக்காங்க. உண்மையை சொன்னாங்க, பொய் சொன்னாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். மக்கள்கிட்ட கொண்டு போய் தப்பான தகவலையோ உண்மையான தகவலையோ கொண்டு போய் சேர்த்தாங்க. அதன் மூலமாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நாம் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கூட சமீபத்தில் டிஎம்கே ஜென்சி மீட்டப் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது ஒரு நல்ல முயற்சி தான். அதை தொடர்ந்து செஞ்சால் அவங்களுக்கு கட்சியிலேருந்து நல்ல ஆதரவு கிடைச்சா, நல்ல உறுதுணை கிடைச்சா, அவங்க மூலமாக இன்னும் நிறைய இளைஞர்கள் இந்த வகையில் திமுகவுக்கும் நிறைய உதவி செய்யலாம். இது ஒரு நல்ல முயற்சி. அதே மாதிரி தோற்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், திமுக செஞ்ச சாதனைகளை, திமுக செஞ்ச நன்மைகளை, திமுக செஞ்ச நலத்திட்டங்களை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்காதது தான் காரணம். இப்போது எம்ஜிஆர் என்ன செஞ்சார் அவர் ஆட்சியில் அப்படின்னு கேட்டால் ஒன்று தான் சொல்கிறாங்க, சத்துணவு திட்டம். இப்போது கலைஞருக்கு அது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், என்ன மாதிரி படித்தவங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க நிறையா அடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 திட்டங்களை அடுக்கலாம். ஆனால் ஒரு சராசரி மனுஷன்கிட்ட போய் கலைஞர் செஞ்ச நல்லது எது, கலைஞர் என்ன பெரிய திட்டம் செஞ்சார்னு கேட்டால் மக்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அவர் செஞ்சது சொல்லி முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஸ்டாலின் ஐயா பஸ்ஸு விட்ருக்காரு மகளிருக்கு ஃப்ரீயாக, அப்படிங்கிறது கொண்டு போய் எப்படி சேர்ந்தது? அதே மாதிரி மக்களுக்கு அந்த மகளிருக்கு மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் எப்படி கொண்டு போய் சேர்ந்தது? இதே மாதிரி திமுக செய்கிற எல்லா திட்டங்களையும் விளம்பர மாடல் அரசுன்னு சொன்னால் பரவாயில்ல, தப்பு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்கிறது தானே சொல்கிறோம், செய்யாதையா சொல்கிறோம். அதனால் இந்த 5 ஆண்டுகள் ஃபுல்லாகவே தொடர்ந்து திமுக செஞ்ச எல்லா நலத்திட்டங்களையும் இணையதளத்தில் பரப்புங்க. அதை ரீல்ஸாக எடுத்து போடுங்க, அதை ஷார்ட்ஸாக எடுத்து போடுங்க, அதை இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்னும் என்ன இருக்குதோ சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் தொடர்ந்து போடுங்க. எங்கேருந்து போடணும்? கலைஞர்லேருந்து போடணும். கலைஞர் செஞ்ச அந்த காரியத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இது தான் முன்ன போட்டோமே, இது பின்னால் போட்டோமே அப்படிலாம் பார்க்கவே கூடாது. தொடர்ந்து கலைஞர் செஞ்சது, ஸ்டாலின் ஐயா செஞ்சதுன்னு எதெல்லாம் இருக்கோ எல்லா திட்டங்களையும் ரிப்பீட்டடாக ரீல்ஸில் அடித்து விடணும்.
யூடியூப்பில் போய் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா அதை மக்கள் தொடர்ந்து கேட்காது. இப்போது 30 நிமிஷத்தில் 30 வினாடியில் நம்ம என்ன சொல்கிறோம் அதுதான் மக்கள்கிட்ட போய் சேருது. அவன்கிட்ட போய் யூடியூப்பில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது போய் சேரலை. கொள்கைகளும் சரி திட்டங்களும் சரி மக்களை போய் சேரலை. அதனால் இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திமுக அசைக்க முடியாத ஒரு ஆட்சியை மீண்டும் தரலாம். நன்றி.